இயல்பாகவே குற்றங்கள் நிறைந்த நம் சமுதாயத்தில் விதவிதமான கிரைம்கள் நடப்பதை நாம தினந்தோறும் பார்க்குறோம். லேண்ட் ஆஃப் கிரிமினல்ஸ், லேண்ட் ஆஃப் கிரைமா இருக்கிற சென்னையில் நடக்கிற பல குற்றங்களில் குழந்தை கடத்தல் என்பது ரொம்ப கொடூரமானது, ரொம்ப ரொம்ப சிக்கலானது. இந்த மாதிரியான குழந்தை கடத்தல் விஷயங்களை பேசுகிற படமாக டிஎன்ஏ வந்திருக்கு. ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்து அரை மணி நேரம் கழித்து நிமிஷா கையில் அந்த குழந்தைய கொடுக்குறாங்க. ஆனால் அது தன்னோட குழந்தை இல்லைன்னு நிமிஷா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அந்த குழந்தைய தேடி போகிற அதர்வாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு இந்த டிஎன்ஏ சினிமா பேசுது. நம் சமூகத்தில் நடக்கக்கூடிய நம்பகமான ஒரு கதையை இந்த சினிமா நமக்கு சொல்லியிருக்கு. காலம் காலமா நம்பகமில்லாத கதைகளையே காட்டிட்டு வர்ற தமிழ் சினிமாவுக்கு எதிர்மாறா ஒரு வேலையை இந்த டிஎன்ஏ சினிமா செஞ்சிருக்கு. ஒரு கிரைமுக்கு பின்னால எவ்வளவு சீக்கிரட்டான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கும் என்பதை நுணுக்கமா சொல்லியிருக்காங்க. குழந்தை கடத்தல் தொழில எவ்வளவு பெரிய பணம் விளையாடுது, யார் யாரெல்லாம் ஆதாயம் அடையறாங்கன்னு இந்த சினிமா பேசுது. ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமூகம் குழந்தை இல்லாதவங்களை அவமானப்படுத்துறது, தாழ்வு மனப்பான்மைக்குள்ள தள்ளுறது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. தான் சொல்ற நட்சத்திரம், ராசி, கலர்ல குழந்தைகளை வாங்க டாலர்ல செலவு பண்ணி ஃபாரின்ல இருந்து பேரண்ட்ஸ் இங்க வர்றாங்க. இதனால குழந்தை கடத்தல் நாளுக்கு நாள் அதிகமாகிறத இந்த சினிமா பதிவு செஞ்சிருக்கு. வில்லன் குழந்தை கடத்தும் தொழிலுக்கான சென்டரா கோயிலை யூஸ் பண்ணிக்கிறது இந்த சினிமாவின் ரொம்ப பிரில்லியண்டான ஒரு இடம். நல்ல கதை, ஆனா ஓவரால் மேக்கிங் அண்ட் டைரக்ஷன் இன்னும் டெப்தாக தேவைப்படும் ஒரு சினிமா இது. ஆனா இந்த சினிமா பேசும் குழந்தை கடத்தல்ங்கிற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இந்த சினிமாவை நீங்க எல்லாரும் பார்க்கணும். ஏராளமான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நிறைய நேரத்தையும் உழைப்பையும் கொடுத்து டிஎன்ஏ சினிமாவை கொடுத்த இந்த மொத்த டீமும் மீண்டும் ஒரு சமூக அக்கறை உள்ள சினிமாவை நல்ல மேக்கிங்கோட கொடுக்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஸ்டார்ட் கேமரா ப்ரோ சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சினிமா ரிவ்யூவில் சந்திப்போம். தேங்க்ஸ்.